கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டெக் வீடியோ தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வர போறாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா பண்ண செட்டப் தான் இது எல்லாமே. பின்னாடி பேக்ரவுண்ட்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல நம்ம டெக் ரிலேட்டடா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க அமைச்சிருக்கிற விளக்குகள் இருக்கு பாத்தீங்களா, எல்இடி லைட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு அமைச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒவ்வொரு லைட்டுமே எவ்வளவு வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடியது, ஓவராலா எவ்வளவு லைட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ண போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கைஸ் இப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆனா இந்த கால்குலேஷன் எல்லாமே அக்யூரேட்டா வராது. இது எல்லாமே தோராய கணக்கு தான். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நிறைய லைட்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பைக்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்டார்டிங்ன்றத நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். என் பண்ணும்போது எவ்வளவு வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்ஸ் செட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு போல் டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த 10 கிலோமீட்டர்லயும் ஒவ்வொரு போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கு. அப்படின்னு வரும்போது ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா நமக்கு ஐபோன் இருக்கு. அதுல இன்பில்டா நமக்கு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ற ஆப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு போலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு போல்லையும் இருக்கிற லைட், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமா 8 லைட் இருக்கு. இந்த பக்கம் 4 ஃபேஸ் பண்ண மாதிரியும் அந்த பக்கம் 4 ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் அந்த சைடில் இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 4 எல்இடி இருக்கு. இந்த ஒரு சைட்ல இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தமா 12 எல்இடிஸ் இருக்கு. அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு எல்இடியும், அதாவது அந்த ஒவ்வொரு ஃபோக்கஸ் லைட்டுமே எவ்வளவு வாட் கன்சியூம் பண்ணுதுன்னு தெரியணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி எத்தனை வாட்ஸ் அப்படின்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கைஸ், ஒரு எல்இடி லைட்டோட பவர் கன்சியூம் வாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வாட்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா பல்புமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்னு வரும்போது நம்ம 200 வாட்ஸ் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். கைஸ், இப்போ நம்ம ரெண்டு போலுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் 15 மீட்டர் இருக்குது. இதில் இருக்குது அந்த போலுக்கும் இந்த போலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதா அது சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு போலுக்கும் 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். கைஸ், இப்போ அடுத்த கால்குலேஷன், 1 கிலோமீட்டருக்கு எத்தனை இந்த மாதிரி போல் இருக்குது, அதாவது இந்த கரண்ட் கம்பம் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணோம். அதுக்காக மேனுவலாக நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கேமராமேன் வாங்க, நீங்கள் தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 335 கிலோமீட்டரில் நின்றுருக்கு. 335.0ல் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போலாக எடுத்துக்கலாம். அப்படின்னு வரும்போது அடுத்த 1 கிலோமீட்டருக்கு எத்தனை போல் வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டர் நமக்கு ஓடி முடிஞ்சிருச்சு. இப்போ கவுண்ட் பண்ணத்தில் நமக்கு கிடைச்ச கவுண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 57 கரண்ட் கம்பங்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்டரில் வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருந்ததுனால அதில் எதுவும் இந்த மாதிரியான கரண்ட் கம்பங்கள் அமைக்கல. அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்னும் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். கைஸ், அடுத்த 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ நமக்கு கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை கரண்ட் கம்பம் இருந்துச்சு அப்படின்னா, மொத்தமாக இதோட 59 கரண்ட் கம்பம் இருந்திருக்கு. அப்படின்னு வரும்போது நம்ம இன்னும் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது. கிலோமீட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் அந்த லைட் கம்பத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லாஸ்ட், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அண்ட் ஒவ்வொரு போலில் எத்தனை லைட் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. இதை நம்ம வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா லைட்ஸ் போட்டுருக்காங்க. நாங்கள் கால்குலேட் பண்ணது மெயின் ஹைவேல மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் மிஞ்சி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நாங்கள் கால்குலேட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூடாது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி நேஷனல் ஹைவேல இருக்கிறத மட்டும் நாங்கள் இப்போதைக்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். முழு கால்குலேஷன் இது எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ண போகுது அப்படின்றத இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கைஸ், ரீடிங்லாம் எடுத்து முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது 23.6 கிலோமீட்டர்லேருந்து ரைடை எண்ட் பண்ணும்போது 38.4 கிலோமீட்டர் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படின்னு வரும்போது 14.8 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அப்படின்றத எடுத்துக்கலாம். 200 மீட்டர்ஸ்ல ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இந்த 15 மீட்டர் அப்படின்றது. ஸோ அதனால 15 கிலோமீட்டர் அப்படின்றது ரவுண்ட் வேல்யூவாக எடுத்துக்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 15 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு உண்டான கால்குலேஷனை மட்டும் இப்போ பார்க்கலாம். 1 கிலோமீட்டர்ல மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் அப்படின்றது கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அளக்கும் போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 15 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருந்தது. நம்ம இதை எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 66 போல்ஸ் இருக்கணும். ஆனா நம்ம மேனுவலா கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 59 போல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதையும் ஒரு ரவுண்ட் வேல்யூவா 60 போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 1 கிலோமீட்டருக்கு 60 போல்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த 60 போல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போல்லையும் 8 எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. 4 இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி, இன்னொரு 4 அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 60 × 8 அப்படின்னு போட்டோம்னா மொத்தமா நமக்கு 480 லைட் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம ரோடோட இன்னொரு சைட்லயும் பாத்தீங்கன்னா போல்ஸ் நட்டிருந்தாங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 60ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னு வரும்போது அந்த சைட்ல இருக்கிற போலோட லைட் பாத்தீங்கன்னா மொத்தமாவே 4 தான் இருந்துச்சு. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 240 வருது. அதாவது 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா மொத்த எல்இடிஸோட வேல்யூ 720 எல்இடி லைட்ஸை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா 200 வாட் வரைக்கும் பவர் கன்சியூம் பண்ணக்கூடியது. அப்படின்னு வரும்போது 200 வாட் × 720 லைட்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,44,000 வாட்ஸ் வரும். இதை நம்ம கிலோ வாட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 144 கிலோ வாட் கிடைக்கும் நமக்கு. இந்த 144 கிலோ வாட் அப்படின்றது இந்த எல்இடி லைட் 1 ஹவர் கண்டினியூஸா எரிஞ்சா எவ்வளவு கரண்ட் செலவாகுமோ அந்த அளவுக்கு வாட்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 144 கிலோ வாட் அப்படின்றது. இதை நம்ம அப்படியே 15 கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2160 கிலோவாட் பவர் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணியிருக்கும் 1 ஹவருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னும் சிம்பிளா 2 ஸ்டெப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 720 லைட்ஸ் எடுத்திருக்கோம். அப்படின்னு வரும்போது 15 கிலோமீட்டருக்கு நம்ம மொத்தமா 10,800 லைட்ஸ் அப்ராக்சிமேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10,800 லைட்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 200 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடியது. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2160 கிலோவாட் கிடைக்கும். வாட் கிடையாது, கிலோவாட் கிடைக்கும். அப்படின்னு வரும்போது இந்த 15 கிலோமீட்டருக்கு இவங்க போட்டிருக்கிற லைட் நம்ம 1 ஹவர் ரன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2160 கிலோவாட் பவரை கன்சியூம் பண்ணும். கண்டிப்பா இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படியும் 1 ஹவர்ல ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். 10 × 2160 அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 21,600 கிலோவாட் கிடைக்கும். இதை நம்ம 2 நாளைக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 43,200 கிலோவாட்ஸ் ஓடி இருக்கும். அதாவது 43,200 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் லைட் மட்டும் கரண்ட் கன்சியூம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோ வேல்யூ, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நமக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லைட்ஸுமே வாட்ஸ் வேறையா இருந்துச்சு அப்படின்னா வேற வாட்ஸ் பவர்ஸை கன்சியூம் பண்ணோம். அப்படின்னு வரும்போது நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு லோ வேல்யூவான ஆவரேஜ் வேல்யூவை தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதை விட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் ஆகாது. ஸோ இவ்வளோ பவர்ஸும் இபியில் தான் நம்ம கன்சியூம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஜெனரேட்டர்ஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. எத்தனை ஜெனரேட்டர் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா நம்மளால சொல்ல முடியாது. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ரீல்ஸ்ல வேணா இவ்வளவு பவருக்கு எவ்வளவு ஜெனரேட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்றத நான் ரீல்ஸ்ல அப்டேட் பண்றேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வீட்ல எவ்வளவு கரண்ட்டை கன்சியூம் பண்றீங்க, லாஸ்டா இபி பில் வந்திருக்குல்ல, அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும்